பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சென்னை குரோம்பேட்டில் இருக்கிற லலிதா ஜுவல்லரிக்கு தான் வந்திருக்கோம். நிறைய பேர் சில்வரில் ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்ட சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது இன்றைக்கி வீடியோ. அது மட்டும் இல்லாமல் நம்ம லலிதா ஜுவல்லரியில் சில்வருக்கு வந்து மேக்கிங் ஆகட்டும், வேஸ்டேஜ் ஆகட்டும் 90% ஆஃப் ப்ராடக்ட்ஸுக்கு கிடையாதுங்க. வாங்க இன்றைக்கி நம்ம கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். முதல்ல நான் காட்ட போகிற கலெக்ஷன் வந்து பெருமாள் தாங்க. பெருமாள் எவ்வளோ அழகாக சங்கு சக்கரம் வச்சு கீழே அழகாக மனை வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அது மட்டும் இல்லாமல் பெருமாள் வந்து அந்த நாமம்க்கு மேலே நிற்கிற மாதிரி அழகாக உருவாக்கியிருக்காங்க. முக்கியமாக இதில் பெருமாள் கால் பாதத்தில் தேவியாரும் உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருக்குது. ரொம்ப டீட்டெயில்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு வெயிட்டு 84 கிராம்ஸ் வருது. நான் காட்ட போகிற எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு ஆன்டிக்கில் தான் வரும். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபேமிலி ஃபோட்டோ தாங்க. ஆமாம், சிவன், பார்வதி, முருகர், விநாயகர், அவங்களோட வாகனங்களும் கீழே இருக்குது பாருங்களேன். அழகாக மயில் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து மூஷகம் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாகனங்கள் அவ்வளோ தெளிவாக மனையில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்குது. இந்த டீட்டெயில்டிங் ஆகட்டும், அவங்களோட ஆர்னமெண்ட்ஸ் ஆகட்டும், முடி கூட அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் வந்து உங்களுக்கு 137 வருங்க. 137 கிராம் வரும். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது அழகான நந்தி தான். நந்தி வந்து எவ்வளோ அழகாக இந்த மனையில் உட்காந்துருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ அவங்களோட முகமாகட்டும், அந்த நந்தியோட கழுத்தில் இருக்கக்கூடிய சலங்கை, கால் சலங்கை, அதிலேருந்து வால் பகுதி முதல் கொண்டு அவ்வளோ அழகாக டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் எவ்வளோ லட்சணமாக வந்து அவங்க பண்ணியிருக்காங்க பாருங்களேன். தத்ரூபமாக உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு லுக்கு வந்து கொடுக்குது. 154 கிராம் வருது. அவ்வளோ அழகாக இருக்குது உங்களுக்கு. அடுத்து நம்ம அழகான யானை தான் பார்க்க போகிறோம். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா யானை தும்பிக்கை தூக்கின மாதிரி பொருள் வச்சாவோ இல்லை ஃபோட்டோ வச்சாவோ ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த யானைக்கு வந்து எவ்வளோ அழகாக ஆர்னமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். யானை முழுக்க வந்து டெக்கரேஷன் தான். கால் பாதம் முதல் கொண்டு உங்களுக்கு சலங்கை கொடுத்துருக்காங்க. அதோட தும்பிக்கையில் கூட அழகாக வந்து ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த யானையோட வெயிட் 122 கிராம் உங்களுக்கு வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அழகான கோமாதா தான். ஸோ இந்த கோமாதாவில் வந்து கண்ணுக்குட்டி பால் குடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சலங்கையும் அதே மாதிரி கழுத்து பகுதியிலையாக இருக்கட்டும், வால் கூட அவ்வளோ தத்ரூபமாக கொடுத்துருக்காங்க. மேலே போத்திருக்கிற அந்த துணியில் கூட பாருங்களேன், ஆன்டிக் ஒர்க் எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னு. கோமாதா வெயிட் உங்களுக்கு 146 கிராம் வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராதாகிருஷ்ணர் அழகாக புல்லாங்குழல் ஊதுற மாதிரி எவ்வளோ தத்ரூபமாக அதோட ட்ரெஸ் எல்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதோட வெயிட் உங்களுக்கு 50 கிராம் வருது. ரொம்ப டீட்டெயில்டான ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடியும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக அந்த முடியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருப்பதி பெருமாளும் தாயாரும் இருக்கிற மாதிரி இந்த கோயிலில் இருக்கக்கூடிய லுக் அப்படியே கொண்டு வந்து ரிப்ளிகா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பெருமாளுடைய நெஞ்சில் இரு பக்கமும் லக்ஷ்மி இருக்கிற மாதிரி ஒரு வடிவம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், எவ்வளோ அழகாக. ஸோ பின்னாடியும் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்குது. இதோட கிராம்ஸ் வந்து உங்களுக்கு 164 கிராம் வெயிட் வந்து வருது. அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த ஸ்டாச்சு வந்து ரேர் பீஸு. அதாவது பார்க்கடலில் விஷ்ணு உட்கார்ந்துருக்கிற மாதிரி 7 தலை கொண்ட நாகம் வந்து படுக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் தாயாரும் உட்காந்துருக்காங்க. டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இத்தனைக்கும் விஷ்ணுவுக்கு வந்து 4 கைகள் வந்து வச்சுருக்காங்க. இதோட வெயிட் வந்து 161 கிராம் வெயிட் வந்து உங்களுக்கு வரும். பின்னாடி அந்த பாம்பெல்லாம் பாருங்கள் எவ்வளோ டீட்டெயில்டாக அந்த ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்கன்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாச்சு வந்து ஒரு யூனிக்கான ஸ்டாச்சு தான். இல்லை ராமர் இருக்கிறாரு, அதுக்கு பக்கத்தில் சீதா, இந்த பக்கம் லக்ஷ்மணர், கீழே வந்து நம்மளுடைய ஹனுமான். ஸோ 3 பேரும் இருக்கிற மாதிரி ஒரு காட்சி கொடுத்துருக்காங்க. இந்த ராமர் பட்டாபிஷேகம் காட்சியாக கூட இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதைத்தான் அழகாக இங்கே சிலை வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. இதோட கிராம்ஸ் உங்களுக்கு 54 கிராம்ஸ்லேயே அழகாக செஞ்சுருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லக்ஷ்மி தான். ஸோ ரொம்ப அழகாக தாமரை மேலே உட்காந்துருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கையில் 2 பக்கமும் தாமரை வச்சுருக்கிற மாதிரி. ஸோ ரொம்ப டீட்டெயில்டிங்காக இருக்குது பாருங்களேன். கீழே கொடுத்துருக்கக்கூடிய அந்த மனை இருக்குல்ல, அதில் எவ்வளோ அழகாக அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதோட கிராம்ஸ் ஜஸ்ட் உங்களுக்கு 42 கிராம்ஸ்லேயே கம்மியான வெயிட்லேயே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது விநாயகருடைய சிலை தான். எனக்கு விநாயகரை பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா விநாயகர்கிட்ட என்ன கேட்டாலும் உடனே அது கிடைக்கும் எனக்கு. நான் நிறைய வீட்டை சொல்லியிருக்கேன், விநாயகர் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் வந்து சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு. விநாயகர் சிலையுடைய கிராம் வந்து உங்களுக்கு 103 கிராம் வருது வெயிட்டு. அடுத்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சாய்பாபா தான்.
மோஸ்ட்லி நிறைய கடைகளில் வந்து சாய்பாபாவோட ஸ்டாச்சு கிடைக்காது, நம்ம செய்ய சொல்லி தான் வாங்குவோம். நம்ம லலிதா ஜுவல்லரியில் எவ்வளோ அழகாக அந்த சாய்பாபா வந்து உட்கார்ந்துருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. லைட் வெயிட்லேயே இதில் ஆன்டிக் லுக் கொடுத்துருக்காங்க. 48 கிராம்ஸ் உங்களுக்கு இதோட வெயிட் வருது. ரொம்பவே நல்லா இருக்குது. சாய்பாபா பிடிக்கும்னு நினைக்கிறவங்க, சிலை வேணும் வெள்ளியில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக லலிதா விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச முருகர் தான். ஸோ முருகர் வந்து கையில் வேல் வச்சு மயிலோட தாமரை மேலே கீழே வந்து அந்த நாகமும் இருக்குது. எல்லாமே சேர்த்து ஒரு ஃபுல்ஃபில்டாக இதை கொடுத்துருக்காங்க இந்த லுக்கை. ஸோ இந்த சிலையுடைய வெயிட் வந்து உங்களுக்கு 104 கிராம் வெயிட் வருதுங்க. ஆன்டிக்கில் அவ்வளோ அழகாக தத்ரூபமாக கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேல் தான். ஸோ வேல் வந்து எல்லோரும் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுவீங்கள்ல. ஸோ இந்த வேலில் ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு நாமம் இருக்குது, இன்னொரு பக்கம் ஓம் இருக்குது. இதோடைய வெயிட் வந்து 35 கிராம் வெயிட். இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணலாம், அபிஷேகத்துக்கு இல்லை வேல்மாறல் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து காமதேனு. இந்த காமதேனுடைய சிலை மோஸ்ட்லி நமக்கு வீட்டில் வச்சுருக்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காமதேனுடைய ஸ்டாச்சு அவ்வளோ அழகாக இங்கே கொடுத்துருந்தாங்க. இதோடைய வெயிட் 97 கிராம்ஸ் வருது. இதில் பெருசும் இருக்குது, காட்டுறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சேம் இதே மாதிரி பேட்டர்னில் ஒரு பெரிய சிலை பார்த்தோம் இல்லையா, அதில் இது சின்ன மாடல் தான் பாருங்கள், அப்படியே ரிப்ளிக் ஆகிருக்கு. ஸோ கிராம் கம்மியிலையும் அழகாக அதே டீட்டெயிலிங் கொடுக்க முடியும். இதோட கிராம் வந்து உங்களுக்கு 163 கிராம்ஸ் வந்து வருது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது துர்கா மாதான்னு நார்த் சைடில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. நம்ம ஊரில் காளியம்மன் சொல்லுவாங்க இல்லையா, அழகாக பாருங்களேன், 8 கை இருக்கிற மாதிரியும் அந்த கையில் எல்லாத்துலேயுமே ஆயுதம் ஏந்துற மாதிரி சிங்கத்து மேலே அழகாக உட்காந்துருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பின்னாடி இந்த முடியோடைய வாக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக அந்த கூந்தல் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிலையுடைய வெயிட் நான் உங்களுக்கு காட்டுறேன். 63 கிராம் தாங்க வருது. ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தது வந்து அன்னபூரணி அம்மா வந்து உட்காந்துருக்கிற மாதிரி கையில் வந்து சாப்பாடும் கரண்டியும் வச்சுருக்கிற மாதிரி அழகாக மனையில் உட்காந்துருக்காங்க. முகத்தில் மூக்குத்தி முதல் கொண்டு கொடுத்துருக்காங்க. பின்னாடி முடி பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக நிஜமாகவே வந்து ஒரு தெய்வம் உட்காந்துருக்கிற லுக்கு வந்து இதுக்கு இருக்குது. இந்த ஸ்டாச்சுவோடைய வெயிட் வந்து உங்களுக்கு சேம் 63 கிராம் தான். அடுத்து நம்ம ஆஞ்சநேயருடைய நல்ல பெரிய பார்வையான சிலை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆஞ்சநேயர் எவ்வளோ அழகாக தோரணையாக உட்காந்துருக்கிறாரு பாருங்களேன். ஸோ லுக்கு நல்லா இருக்குது. பின்னாடியும் உங்களுக்கு நான் திருப்பி காட்டுறேன். இது ஒன் சைடு ஸ்டாச்சு கிடையாது, ஃபுல்லாக அப்படியே நேரில் உட்காந்துருக்கிற மாதிரி இந்த லுக் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதோடைய வெயிட் வந்து என்னால் மென்ஷன் பண்ண முடியல, ஏன்னா டேக் பர்சனலாக இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 கிராம்ஸாவது இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நீங்கள் பார்க்க போகிற இந்த லுக் வந்து பார்த்திங்கன்னா முருகர் வள்ளி தெய்வானையோட பின்னாடி மயில் இருக்குது பாருங்களேன், மயில் இருக்கிற மாதிரியும் வேல் வச்சுருக்கிற மாதிரியும் திரிசூலம் கையில் ஏந்துற மாதிரி கொடுத்துருக்காங்க. மனையில் இருக்கிற மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ வள்ளி தெய்வானை சேர்ந்து வச்சு வணங்குறது ரொம்ப நல்லது. இது உங்களுக்கு 240 கிராம்ஸ் உங்களுக்கு வெயிட் வரும். அடுத்து நம்ம ரொம்பவே பெருசாக பார்வையாக இருக்கக்கூடிய முருகர் தான். டீட்டெயில் எப்படி இருக்குது பாருங்களேன், கழுத்தில் போட்டிருக்கிற மாலை முதல் கொண்டு அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. மயில் இருக்குது, கீழே சர்ப்பம் இருக்குது, தாமரை மேலே முருகர் இருக்கிற மாதிரி லுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பிரைட்டாக அழகாக கொடுத்துருக்காங்கன்னு. பின்னாடியும் அந்த ட்ரெஸ்ஸோட டிசைன்ஸு அந்த மயிலெல்லாம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நிற்குது. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இதோடைய வெயிட் வந்து 347 கிராம்ஸ் உங்களுக்கு வருது. ஏன்னா ரொம்ப பெரிய சிலை இல்லையா, அதனால். அடுத்து நம்ம எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வம் மாதிரி வராகி அம்மனுடைய ஸ்டாச்சு. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ தான் முதல் தடவை நான் வராகி அம்மனுடைய சிலையை பார்க்குறேன். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து வராகி அம்மன் சிலை வந்து கிடைக்காது, நம்ம லலிதா ஜுவல்லரியில் இருக்குது. இதோட வெயிட் வந்து உங்களுக்கு 122 கிராம். கையில் வந்து அழகாக ஆயுதம் ஏந்துற மாதிரி சூப்பராக லுக் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வந்து சங்கு சக்கர நாமம், இது நம்ம மோஸ்ட்லி வீட்டில் பூஜை அறையில் வச்சுக்கலாம், இல்லை நம்ம ஹாலில், ஏன் நம்ம காரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 109 கிராம் வெயிட் இருக்குது. இது வச்சா ரொம்ப குட் வைப்ரேஷன்ஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம தொழில் செய்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இடத்துல கூட நிறைய பேர் இதை வச்சுருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அஷ்டலக்ஷ்மிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வீரலட்சுமி, விஜயலட்சுமி, தனலட்சுமி, அந்த மாதிரி ஒரு விதமான லக்ஷ்மிகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உட்காந்துருப்பாங்க. ஸோ 8 விதமான லக்ஷ்மிகள் தாமரை மேலே இருக்கிற மாதிரியும் அவங்க கையில் இருக்கிற அந்த விஷயம்லாம் பாருங்கள், ஒரு லக்ஷ்மிக்கும் ஏற்ற மாதிரியான கையில் அந்த பொருட்கள் எல்லாமே இருக்கும்.
இன்றைக்கி நான் காமிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பர்சனலாக எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் விசிட் பண்ணி கூட பார்க்கலாம். இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிற கலெக்ஷன் எல்லாமே லலிதாவில் குரோம்பேட் பிரான்ச். உங்களுக்கு நியர்பையில் பிரான்ச்சில் போனீங்கனாலும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கும். மறக்காமல் நம்ம அம்மு பாசிட்டிவிட்டிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வீடியோ வேணுங்கிறதையும் சொல்லுங்கள். பாய்.